புதுக்கோட்டையில் 700 ஆண்டுகள் பழமையான 3 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் அருகே உள்ள கூக்கூர் கிராமத்தின் மேட்டுப் பகுதியை ஓராண்டுக்கு முன் உள்ளூர் மக்கள் சுத்தம் செய்தபோது லிங்க சிற்பமும் நந்தியும் கிடைத்தது. இதனையடுத்து தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் ஆய்வு செய்தபோது பண்டைய நிர்வாக உரிமையை வெளிப்படுத்தும் 2 ஆசிரியம் கல்வெட்டுகளும் ஒரு துண்டு கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. கிடைத்த கல்வெட்டுகளில் ஒன்று 13ஆம் நூற்றாண்டையும் மற்றொன்று 14ஆம் நூற்றாண்டையும், 3வது துண்டு கல்வெட்டு 15ஆம் நூற்றாண்டின் பிந்தைய காலத்தையும் சேர்ந்தது என தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் கூறியுள்ளார். மேலும் இந்த கல்வெட்டுகளை பார்க்கும்போது குன்றாண்டார் கோவில் குன்றுகளை அடிப்படையாக வைத்து நாடுகள் பிரிக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வருகிறது எனவும் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பருவியில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோதை ஆற்றில் தண்ணீர் குறைவாக காணப்படுவதால் அருவியில் இதமாக கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை செல்போன்களில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இருப்பினும் அருவியின் அருகே உள்ள நீச்சல் குளத்தில் தண்ணீர் இல்லாததால் சில சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.